அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ ஒரு பஃப் பேஸ்ட்ரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் அந்த பேஸ்ட்ரியை வச்சு நான் எக் பஃப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கச்சோரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு ரோல் பண்ணி வச்சுட்டு இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஒரு 30 மினிட்ஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதில் ஒரு சைடில் கொஞ்சம் மசாலா, அப்புறமா அதுக்கு மேலே எக்கு வச்சு அதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் எட்ஜஸ் எல்லாம் அந்த மாதிரி திருக்கி விட்டு பப்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக அந்த சேம் மாவை வச்சு நான் வந்து உள்ளாடி கொஞ்சம் ஸ்டஃபிங், அதாவது ஆனியன் ஸ்டஃபிங் மட்டும் வச்சு மசாலா கச்சோரி இந்த மாதிரி ரெடி பண்ணி கையால் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான லேயரான கிறிஸ்பியான கச்சோரி ரெடி. அப்புறமா அவனில் பேக் பண்ண எக் பப்ஸும் செம்ம கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுது. அது கூடவே ஸ்வீட்டுக்கு ரவா லட்டு பண்ணியிருந்தேன். அப்புறமா ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர் மெலன் அண்ட் சம் ராஸ்பெரி டேட்ஸ் இதெல்லாம் தான். அடுத்ததாக நோம்பு கஞ்சி சுக்கு போட்டு தேங்காய் பால் வச்சு பண்ணேன். அண்ட் ஜூஸ்க்கு வாட்டர் மெலன் ப்ளஸ் மின்ட் அண்ட் லெமன் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தாங்க இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.